செல்லம்மா, அப்பாட அம்மா, அப்பம்மாண்டுதான் அவவ நான் கூப்பிடுவன். வட்ட முகமும் பிறை வடிவ நெத்தியும் ஓயில் புடவையை உடுத்தி இருக்கிற எளிமையும் இப்ப நினைச்சாலும் கண்ணுக்கு முன்னால வந்து போவா. சத்தமா கதைக்க மாட்டா, பெருசா சிரிக்க மாட்டா. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுண்டு சத்தமா நான் சிரிச்சா தொடையில ஒரு நுள்ளு. பனையோல பெட்டியில தொடங்கி பருத்தி நூல் ரேந்த வரைக்கும் அவவுக்கு தெரியாததுண்டு ஒன்றுமே இல்லை. சாப்பாட்டு விஷயங்கள்ல அப்பம்மாண்ட கைப்பக்குவம் யாருக்கும் வருகுதில்லை. பாலப்பம் என்றாலும் பனங்கா பணியாரம் என்றாலும் ஒடியல் கூழ் என்றாலும் குரக்கன் புட்டு என்றாலும் அப்ப திருவிழாதான். அதுல எள்ளுப்பாக செய்யற அன்னைக்கு என்ற மொழி விதுங்கும். அது மட்டும் எனக்கு சாப்பிட பிடிக்காது. கருங்கல் உரல்ல இடிபட்ட எள்ளு எண்ணெயோட திரண்டு வர சர்க்கரைய போட்டு உருட்டும் வர அப்பாவுக்கு பொறுமை இல்லை. தணல்ல சுடுபட்ட கருவாட்டு ருசி தெரியும். தணல்ல சுட்ட மரவள்ளி கிழங்கு அப்பம்மா பழகினதுதான். மண்சட்டி மீன் குழம்ப அடுத்த நாள் பழஞ்சோத்தோட குளச்சடிக்கிற ருசி இப்ப நினைச்சாலும் எச்சியூறுது. எள்ளண்டாலும் ஹேளா பிரிச்சு உண்ணுண்டு அப்பப்ப புத்திமதி எல்லோருக்கும் சொல்லுவா. அந்த நாள் இனி எப்ப வரும்? அப்பம்மா போய் 28 வருஷமாச்சு. எல்லா நினைவுகளும் இன்றைக்கு போல் இருக்கு. காயத்ரி ரவீந்திரன்.